கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நிகழ்வு ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். யா தேவானே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உப்பரபா உபரபரா திகர கர கரி கர கரா. பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். உமராரா ஹுபினாரா உமனாரா உப்பரபா உப்பரபரா லிகசகனரரரரரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. உமராரா உபிராரா உமராரா உப்பரபா உப்பரபரா லிகசகனரரரரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். மோல்மொழி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மோல்மொழி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். உலராரா ஹுகிலாரா ஹுகனாலாரா ரே பரபா ரே பரபரா லிகசகனரரரரரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. லபுனாரா 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 லபனாரா லபனாரா லகசகனரரரரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தியமா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். சரி, இப்ப நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளுடைய பலனை அறிவிப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க வருது நீதிமான்கள். நீதிமான்கள் 2 காரியமா இருக்கு. நீதிங்கிறது வேற, நீதிமான்களை ஆக்குறது வேற. இதுக்கு பார்க்கறது ரைச்சஸ்னஸ். ரைச்சஸ்னஸ்ங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை சடாக். சடாக் SADAQ Q SADAQ சடாக். இதுக்கு டு பி ரைச்சஸ்னஸ். இந்த டு பி ரைச்சஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதிமான்கிறது ஒரு ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. டு பி ரைச்சஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்சன் இருக்கார், ஆட்டோ டிரைவர்னு வச்சுக்கோங்களேன். அவரை எலெக்ஷன்ல நிக்கிறார், ஜெயிச்சிடறார். சேர்மன் பொசிஷனுக்கு அவரை ப்ரொமோட் பண்றாங்க. அவரு இப்ப ஆட்டோ டிரைவரா, முனிசிபல் சேர்மனா, கார்பரேஷன் சேர்மனா, கார்பரேஷன் சேர்மன். அவர் அந்த சேர்ல போய் உட்காரணும், அந்த ட்ரெஸ்ஸை போடணும், அப்படி உட்காரணும். ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தாரு, எலெக்ஷன்ல நின்னாரு, ஜெயிச்சாரு, நல்ல மனுஷன் உயர்த்தப்பட்டார். இதுதான் டு பி ரைச்சஸ்னஸ். அடுத்து பி இன் ரைட் ஜஸ்டிஃபைட். பி இன் ரைட் ஜஸ்டிஃபைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உலகம் இப்படி போகுது, நான் இப்படி அது கிடையாது. உலகம் போகுதா போட்டையா, ஆனா உன் ஆண்டவர் உனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த நீ பாதையில நீ போறதான் சட்ராக், SADAQ. சரி, ஒரு மனிதன், உலகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் தேடி பார்க்கிறார், இந்த மனிதனை நீதிமானா பார்க்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமான் உத்தமன். தன் காலம், அதுங்க தன் காலம் என்னதுங்க, அது ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். பைபிள் இருக்கு நமக்கு, எத்தனை ரெஃபரல் பைபிள், எங்க பாஸ்டர் கொடுத்த ரெஃபரல் பைபிள், டிரான்ஸ்லேஷன், டிக்ஷனரி, ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம கையில் இருக்குது. ஆனா நம்ம நோவா வாழ்ந்த காலத்துல எதுவுமே கிடையாது. ஆண்டவர் தெரியுமா? தெரியும், கொஞ்சம் வெளிச்சம் தான் எனக்கு தெரியும். ஆனா உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்குது. நான் இப்படி வாழ்வேன், அதான் தன் காலத்திலே. அப்ப ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் பார்க்கிறாரு. கர்த்தருடைய கண் நிலை கிருபை கிடைக்குது. எப்படி பார்க்கிறான்னா நீதிமானும் உத்தமனா பார்க்கிறார். சரி, இவ அடுத்த ஒரு நீதிவான நீங்க நம்ம பார்க்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நீதிவான் தான் யோபு. யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, ஆச்சரியமான சர்டிபிகேட். அது யாருக்கும் அவர் கொடுத்ததாக எனக்கு தெரியல. ஒன்று யோபு. யோபு என் பேர் கொண்ட அந்த மனிதன், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாக்குவர். அப்ப நீதிமானுக்கு இத்தனை கேரக்டர் இருந்தா தான் பாயிண்ட் நம்பர் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உத்தமன் ஃபர்ஸ்ட். ஒரு மனிதன் தான் அந்த மனிதன் உத்தமன். உத்தமன்னா என்னதுங்க? நம்பி கொடுக்கலாம், ஏமாத்த மாட்டான். உலகத்துல மக்களுக்கு இந்த ஏமாத்துறதுங்கிறது அது ரத்தத்துக்குள்ள இருக்குதுங்க. இதுக்குள்ள இருக்க ரத்தத்துக்குள்ள இருக்கு. யாருனாலும் ஏமாத்திக்கிறாங்க. நம்ம ஒரு நல்ல மனதோடு அதை கொடுப்போம். சரி, ஏதோ தம்பி மக டியூஷனுக்கு ஃபீஸுக்கு ரூபா கேட்கறாலே நம்ம கொடுப்போம். ஆனா ஏமாத்தி விடுறாங்க. ஏமாத்தி அதை என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. அவங்கள பார்த்து நம்ம இந்த உத்தமனை சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஒரு நீதிமான்கிற ஒரு கேரக்டர்னா நீங்க நம்பி கொடுக்க முடியும். நம்பர் 1 உத்தமனும் சன்மார்க்கன். சன்மார்க்கன் அப்படின்னா கடவுள பார்த்து, கடவுள் என்னோட கூட இருக்கிறார், அவருக்கு எனக்கு ஒரு பாதையை கொடுத்திருக்கிறார். அதான் சன்மார்க்கன். ஆப்போசிட் துன்மார்க்கன், நாஸ்திகன். சரி, அடுத்து பாருங்க, தேவனுக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்யும். தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டோடைய கண்கள் நம்மளை பார்க்கும்போது ஒரு நீதிமானாக பார்க்கும். அடுத்து பாருங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியூர் போய் நிறைய பாவம் செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா அது பொல்லாப்புக்கு விலகாத ஒரு வாழ்க்கை. இதை யோபு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார், ஆச்சரியமான ஒரு கேள்வி. யோபு என்ன ஒரு காரியம் கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 17வது. யோபுவால தான் இப்படி யோசிக்க முடியும், வேற யாரும். ஆவியானவர் பின்னாடி இருக்காரு, நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பாப்போமா, யோபு 4வது அதிகாரம் 17வது. மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா இருப்பான். மனுஷன் தேவனை பார்க்கலும் முடியுமா? முடியவே முடியாது. நம்ம 100க்கு 100 தாயின் கர்ப்பத்தில இருந்து வெளியே வரும்போதே பாவத்திலே கர்ப்பத்திற்கான சொல்லி நம்ம பார்க்கணும். பாவத்திலேயே அதாவது நம்ம ஒருத்தரை ஏமாத்துறோம்னா அது ரொம்ப லேசு. நமக்கு லேசான காரியம், ஏமாத்துறது லேசான காரியம். காரணம் பிறப்பு அந்த மாதிரிங்க. மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கின பார்க்கலும் சுத்தமாக இருப்பான். மனுபுத்திரன் பாவி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் இந்த வசனம் தேவனுக்கு முன்பாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு நீதிமானாக மாற்றுகிறார். சரி, ஏசாயா 43வது அதிகாரம் 16வது. 43:14.
ஏசாயா 43 ரைட் 10வது வசனம் வாசிக்கிறீங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொண்ட என் தாசன் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எனக்கு முன் ஏற்பட்டதையும் இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வியை கேட்கணும். ஒரு மனிதன் தேவன மாதிரி சுத்தமா இருக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் நீங்க நான் அவர் நான்கிறது ஐ ஆம் ஐ. அந்த ஐ ஆம் ஐங்கிற ஒருத்தர் இந்த பிக்சருக்குள்ள வர்ற வந்து நம்மள நீதி மாற்ற மாட்டாங்க. இது எப்ப முடியும்னா அவரால் தான் முடியும், நம்மால இது முடியாது. நமக்கு ஒரு பாதையை கொடுத்திருக்காரு, இந்த பாதையில் நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்ப தேவனுடைய ஒரு கட்டளை அப்படின்னு ஒண்ணு காட்டப்படும். கட்டளை, தேவ கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல கட்டளை இருக்கு. இருந்தாலும் இங்க ஒரு கட்டளை உங்களுக்கு காட்டுறேன். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 25வது அதிகாரம் 25:1. இப்ப இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வந்தாச்சு, செட்டில் ஆயிட்டாங்க. மோசே மூலமாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுக்குள்ளே வழக்கு உண்டாக அவர்கள் நியாயம் விசாரிக்க நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவுள். நீதிமான என்ன சொன்ன, நீதிமான குற்றவாளியை குற்றவாளி நிற்கிறேன். ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாம் தலையில மாதிரி. ஒரு தடவை நாகர்கோயில எங்களுக்கு ஒரு பழைய கடை ஒன்று இருந்துச்சு. அந்த ஆளை காலி பண்ணிட்டு அதை டிமாலிஷ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ஏன் பேர்ல இருந்தனால நான் அங்கே போக வேண்டியதாகி போச்சு. அங்கே போய் அந்த வக்கீல் இருக்கிறப்ப கொஞ்சம் டாக்டர்லாம் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறார். ஒரு கிளைண்ட் வந்துட்டு போன உடனே இவர் சொல்கிறாரு, இந்த ஆள் ஒரு பர்சன்ட் வந்து 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு, சாட்சி கையெழுத்து போட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாரு, சார் காசெல்லாம் இல்லை சார் கொடுக்கறதுக்கு, அவன் மேல கேஸ் போட்டிருக்கான், நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், கவரு 2 லட்சம் ரூபாய் நீ எனக்கு கொடு. எவ்வளவு? நான் உனக்கு இந்த இருந்து வெளியே கொண்டாடுறேன். அவன் என்கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்துட்டான். நான் முதல்ல வாங்கிருக்கேன், நான் வந்து ஏமாத்தி போய் பார்த்தீங்களா சார். இப்ப கேஸ் நடக்குது, நான் அதை எப்படி உடைக்க முடியுமோ நான் உடைச்சு கொடுத்துருவேன். அவனுக்கு நாமத்தை போட்டு அனுப்பிடு. இந்த 5 லட்சம் கொடுத்தவனுக்கு நாமம், இந்த வக்கீலுக்கு 2 லட்சம். எங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமானே நீதிவான் என்றும் குற்றவாளி குற்றம் திருக்குது. நீ கேட்கலாம், இது சரியா தப்பான்ட்டு. ஆனா அங்க ஒரு ஜட்ஜி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த வக்கீலுக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்னு. அது அவர் பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. குற்றவாளியே குற்றவாளின்னு சொல்லு. இப்ப ஒரு ஜட்ஜ், செல்ஃப் அப்பாயிண்டட் ஜட்ஜ் அப்படின்னா என்னை யாருமே ராஜாவாக்க முடியாது, என்னை யாரும் ஜட்ஜ் ஆக்க முடியாது. ஆனா நானாவே என்ன செய்யும், ஒரு ஜட்ஜா வந்துருவேன் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ் வர்றாரு. அவர் யாருன்னு பார்ப்போம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம், செல்ஃப் ஜட்ஜ் அப்சலோம். இவரு தாவீதின் மகன், யாருமே அவனை கண்டுக்கிட மாட்டாரு. அதனால இவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்திலும் ஒரு முதல் படம் பாருங்க, முதல் படம் செய்ய முடியாது. இவர் ஒரு முதல்ல போடுகிறார். 15:1 சாமுவேல். அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவலையும் சம்பாதித்தான். அவர் தொழிலை இன்வெஸ்ட் பண்றாருங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெரியார் அப்படின்னு நான் கொண்டு வரணும். அப்சலோம் காலை தோறும் எழுந்து பட்டணத்து வாசலின் ஓரத்தில் நின்று கொண்டு எவனாயும் வழக்குன்னு சொல்லி ராஜா நியாயம் விசாரிக்க போனான்னா அவன் என்ன செய்வான்னா, அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நீதியுமா இருக்கிறது, ஆனாலும் ராஜா இதெல்லாம் விசாரிக்கிறா, என்னைய ராஜா வாக்குனா இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற. அப்ப இந்த நீதிமான் ஆக்குறது அவரு. இவர் சுயமா என்ன செய்யறாரு, அப்சலோம் காலம் முடியும் போது பாத்தீங்கன்னா காலத்துல தொங்கி காலி ஆயிட்டான். தாங்க எப்பவுமே நம்ம அப்படியே நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ உங்களுக்கு சடாக், SADAQ சொல்லி கொடுத்தாச்சு. சடாக்ங்கிறது ரைச்சஸ்னஸ். இன்னொரு வார்த்தை சிமிலரா இருக்குது, SE. SA கிடையாது, SEDQ. சடுக்,
SEDQ. இது என்னன்னா நீதியை உடையவன், நீதிமன் ஆக்கிறது, நீதியை உடையவன். இதுதாங்க சட்ஜக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18 வசனம், 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜா, இந்த சாலோமின் ராஜாவை இவரை எபிரேயர்ல பார்த்தா தான் இவரை பத்தி உங்களுக்கு புரியும். எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது. இவன் ஆபிரகாம் என்பவருக்கு தசமபாகத்தை கொடுத்தான். இவன் முதல் பேர் நீதியின் ராஜா, நீதியின் ராஜா. அப்ப இவரு ஆண்டவர் உண்டாக்கும் போதே நீதியின் ராஜாவாக உண்டாக்குற கிரியேட்டர். இவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிழல். நம்ம பார்த்துருக்கோம். இவர் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஒரு குருடனு கூட அப்பாவை தெரியும், பர்த்தேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா அம்மா கிடையாது. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிழல். அதனாலதான் நீதியின் ராஜா. அப்ப செடக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நீதியில் பிறக்கும் போதே அந்த குவாலிட்டியோட அவர் பிறக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சடக் சடஹா சடஹா ஹா ஹான்னு மேல சொல்ல மாதிரி SDAQ AH ஏ மேல வரக்கூடாது. சேட், அந்த சேட்டுங்கிறது எஸ்டிங்கிறது அது அது அப்படியே தான். SDAQAH ஏ மேல கூட அந்த ஹா, அது ஏ ஹா அப்படின்னு சஹா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். இந்த விசுவாசிக்கிற ஒரு ஆக்ஷன் தான் எல்லாரும் விசுவாசிக்கணும் இல்லைங்க. ஆனா ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது எந்த அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, இத ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர். லீகல் ஸ்டேட்டஸ்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். லீகல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்றேன். நான் சொன்ன ஒரு உதாரணத்துல ஒரு குற்றவாளிய வக்கீல் தன் திறமையில என்ன செய்யறாரு, வெளியே கொண்டாடுறாரு. ஆனா இங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனம். 30:3. சரி, முப்பது 41 பெரியதுனால நான் வாசிக்க முடியாது. யாக்கோபு மாமனார்கிட்ட ஏமாத்தல, கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய மந்தை பெருசாயிட்டே இருக்கு. நீங்க அந்த 30வது ஃபுல்லா வாசிச்சா தெரியும். அந்த பர்டிகுலர் வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இவர் தன்னுடைய பிரெயினை யூஸ் பண்றாரு. புள்ளி உள்ள பட்டையை போடும்போது அது அந்த ஆடு பார்த்து பார்த்து போடும்போது புள்ளி ஆடா போடுது. மாவட்ட ஒரு டி புள்ளி ஆடுனா எனக்கு, ஒயிட்னா உனக்கு, போடுனா புள்ளி புள்ளியா போடுது. அப்ப அது சொல்றது, இந்த லீகல் வேர்டுல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரைட்டான கரெக்ட் தான் நான் செய்தேன் அப்படிங்கிறது. சரி, இந்த நீதியை இன்னும் சில வசனங்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு போயிருக்கோம். இது ஃபுல்லா நீங்க புரிந்து கொண்டதுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க எடுத்தாலும் இந்த ஆழத்தை நம்ம பார்க்கலாம். எசாயா 51வது அதிகாரம் முதல் வசனத்துல நீதியை பின்பற்றி, நீதியை பின்பற்றினா எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தானோ அதை நீதிங்கிற அக்கௌண்ட்ல தூக்கி வச்சுக்கிட்டார். 5வது வசனம் பாருங்க. எசாயா 51:5. என் நீதி சமீபமாக இருக்கிறது. அந்த நீதி தேவ நீதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற தேவ நீதி, அது சமீபமாக இருக்குங்கிற. இது காட்ஸ் பவர். அவனுடைய வல்லமை என்ன வல்லமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வல்லமைகள் இருக்கு. இங்க நீதிமானாக மாற்றுகிற ஒரு வல்லமை நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ளே வருகிறோம்.
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3:10 உங்களுக்கு, யாருங்க? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்க. இத இங்கிலீஷ் பைபிள் எப்படி கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. டெல் those who obey God. சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள் தேவனுக்கு கீழ்ப்படியறவங்கள்ட்ட சொல்லுங்க. ஊருக்குத்தான் உபதேசம் அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லுங்க? யார் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும், கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும், அந்த நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 26வது அதிகாரம் 19வது வசனத்துல 26:19 மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான இன்னொருவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களை நம்ம பார்க்கிறோம். மறிக்கிறாங்க, மண்ணுக்குள்ள இருக்காங்க. விழித்து கம்பீரியுங்கள், உங்கள் பனி பூண்டுகள் மேல் புரியும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து படுத்துக்கோ. இதைத்தான் தானியேல் சொல்றாரு. நாள் வரும்போது உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு நீ எதிரி பண்ண சொல்லி தானியேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துக்கு. இது ஆண்டவருக்கு கீழ்ப்படியவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்ப ஏன் இந்த நீதிமான்களுக்கும் துன்மார்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரசங்கி இதை அருமையாக அதனுடைய காரணத்தை சொல்றாரு. பிரசங்கியுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 11வது வசனத்துல 8-11 பக்கம் 7-9-7 பிரசங்கி இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவருக்குள் துணிவு. அவன் பார்க்கறான், அவன் நல்லா தானே இருக்கான், நம்மளும் இப்படியே இருப்போமே அப்படின்னு சொல்லி சார் மாறாங்க. நீங்க பாத்துக்கீங்க, நல்லா பைபிளோட ஒரு அண்ணன் இருப்பாரு. திடீர்னு என்ன அவனு சரிப்பட்டு வர மாட்டேங்குது, நம்ம கட்சியில சேர்ந்துருவாங்க, கட்சியில சேர்ந்து துண்டை போட்டு பெரிய ஆளாயிரும். அப்ப அவனுக்கு நல்லா தானே இருக்கான்னு சொல்லி இவரு பார்த்துட்டு இவரு சூடு போட்டுக்கிறாரு. நடக்கிறது நான் கண்ணால பார்த்திருக்கேன். சரி, இது பிரச்சனைங்கதான் இருக்குது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தார் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனம். உன்னிடத்திலே மீதியா இருப்பவர்கள் நன்மை கொண்டார்கள். மீதி ரெமனன்ட், அது ஏற்கனவே பார்த்தாச்சு. நன்மை அடைவார்கள். அவர்கள் அந்த மீதியானவர்களை நீதிமானாக மாற்றுறாரு. காரணம் அவங்க விசுவாசம் வச்சிருக்காங்க. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் உன் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. என்னால முடியும், நீ பிரச்சனைக்குள்ளதான் இருப்ப, ஆனா நான் உன்னே பாதுகாப்பேன், காரணம் நீ நீதிமான், உத்தமன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 23வது அதிகாரம் 5வது வசனம். 23:5 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் என்ன பார்க்கணும்னு மறந்து போயிருங்க. எஸ்ஐயா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும் படிக்க, யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுவதற்கு நன்மை உண்டாகும் படிக்க. நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளுடைய பலனை அனுபவிப்பாருன்னா என்னென்னலாம் பலனை அனுபவிக்கிற நம்ம பார்த்துட்டோம். நான் லாங்குவேஜை சொல்ல வேண்டியிருக்கு, வசனத்தை சொல்ல வேண்டியிருக்குது. நீங்க அங்க இருக்கீங்களா இங்க இருக்கீங்களா, நான் ஒரு சின்ன ஒரு க்ளூ. ரைட், பாருங்க, எரேமியா 23வது அதிகாரம் ஒரு ப்ராமிஸை பார்க்கணும். இது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதிற்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழுப்புவேன், அவன் ராஜாவாக இருந்து ஞானமாக ராஜாரியம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதியை நடப்பிப்பார். அவருடைய நாமம் தமது நீதியா இருக்கிற கர்த்தர். நீதியா இருக்கிற கர்த்தர்ங்கிறது அவருடைய நீதிய விசுவாசிக்கிற மக்களுக்கு கொடுக்கிறார். சரி, இது ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட். 32:40 எரேமியா
32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்தியர்கள் சொல்லுவார். 41 அவசரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவசரம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி யாருக்கு? நீதிமான்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு, மீதியா இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்திலே முழு இருதயம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார், என் முழு இருதயத்தை கொடுப்பியா, முழு பிள்ளை தருவியா அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்றாரு? என்னுடைய ஆத்மாக்கு இதெல்லாம் நம்மளால நம்பப்பட மாட்டேன், எப்படி இதெல்லாம் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் செய்வார். அதில் சந்தேகமே கிடையாது. அவரால் இட்ஸ் ஈஸி ஃபார் ஹிம். சரி, எசேக்கியேல் 9வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 9:1. இப்ப ஒரு மகா சத்தமாய் நகரத்திலே விசாரிப்புக்காரர்கள் சங்கரிக்கும் ஆயுதங்களோடு வெப்பனோடு இருக்காங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தார் மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், எருசலேம் முழுவ போகும், அங்க சகலவித அக்கிரமத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்கள் நெத்தியில் அடையாளம் போடும். அவங்கள நான் பாதுகாப்பேங்கிறார். மற்றவங்களாம் டிஸ்ட்ராய்ட். செப்பனியா நீதிமான் யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 18:9. எசேக்கியேல் 18:9, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருக்கிறவனே நீதிமான். இது கண்டிஷன், எல்லாத்தையும் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் போட்டிருக்காரு, கீழ்படிச்சாதான் ஆசீர்வாதம். மொழி தொடர்ந்து அரிசி வர முடிப்பார். செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 108:7. செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனம், கோப நாளிலே மறைக்கப்பட்டு, கோப நாள்ல வரும்போது எல்லாரும் மேலேயும் கோபம், உங்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை கேளுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோப நாள்களே மறைக்கப்படுவீர்கள். அந்த மறைக்கப்படுறதுக்கு ஆண்டவர் கண்டிஷன் கொடுத்திருக்காரு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீதிமான் ஷடாக் ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவினர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீதிமான்களை மாற்றினீர்கள். அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் ஐயா ஒரு மறைவு தேவை. அது கோப நாட்கள் எப்பொழுதுமே எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.